ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவிட்ச் கேஸ் தான் பார்க்க போறோம். இந்த சுவிட்ச் கேஸ் எங்கே யூஸ் ஆகுது? இப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரைட்டிங் மெனி இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக நீங்க இந்த சுவிட்ச் கேஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த இஃப் எல்ஸ்குள்ள கண்டிஷன் திரும்ப இஃப் எல்ஸ் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நீங்க சுவிட்ச் கேஸ் வழியா நீங்க மெனி கோடா இருந்தா அதை வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட யூஸ். அந்த இஃபல்ஸ் கண்டிஷனுக்கு பதிலா நம்ம சுவிட்ச் கேஸ்க்கு வரோம். ஓகேவா? அதோட சிண்டாக்ஸ் பாருங்க. சுவிட்ச் இதுக்குள்ள நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓப்பன் பிரேஸ் கேஸ் எக்ஸ், அப்புறம் பிரேக் கேஸ் ஒய் பிரேக், நெக்ஸ்ட் டிஃபால்ட், அப்புறம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பிரேஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்ப இன்ட் டே ஈக்குவல் டு 6 இருக்கு. இப்ப நம்ம அந்த சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ண போறோம். சுவிட்ச் இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன டேன்னு இருக்கா, அப்ப இந்த டேல என்ன இருக்கு 6ன்னு இருக்கு. அப்ப இங்க கேஸ்ல எங்க 6ன்னு இருக்குன்னு அது பார்க்கும். பாக்குதா? 6 இங்க சாட்டர்டே இந்த கண்டிஷனுக்கு வரும். இங்க சாட்டர்டேன்னு பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் நான் இங்க பிரேக் கொடுக்கல, பிரேக் கொடுக்காம நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணா என்ன வருது? சாட்டர்டேயும் சண்டேயும் வருது, சண்டேயும் சேர்த்து வருது. ஏன்னா இங்க நான் பிரேக் கொடுக்கல. கண்டிப்பா நீங்க பிரேக் கொடுத்துதான் ஆகணும். இங்கேயும் நான் பிரேக் கொடுக்கல பாருங்க. இப்ப இது வரும், இந்த இன்வேலிடும் சேர்த்து வரும். நீங்க கண்டிப்பா இந்த பிரேக்குங்கிறது கொடுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த கண்டிஷன் எனக்கு நம்ம எத்தனை கேசஸ் கொடுக்கும்? 7 கேஸ் கொடுத்துருக்கோம். இப்ப 8ன்னு ஒரு கேஸ் கொடுப்போம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எங்க போயிருதுன்னா இந்த டிஃபால்ட்டுக்கு போயிருது. நீங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷனே நீங்க இல்ல இதுல, அதனால நம்மளுக்கு டிஃபால்ட் வந்துருது. ஸோ அதனால இன்வேலிட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருது. ஸோ இதுதான் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ஈக்குவல்ஸுக்கு பதிலா நம்ம சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்றோம். மல்டிபிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எல்ஸ் இஃப் எல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம சுவிட்ச் கேஸுக்கு வரோம். ஸோ இதான் அதோட சின்டாக்ஸ். நீங்க கண்டிப்பா இந்த பிரேக் கொடுத்து ஆகணும். இந்த பிரேக் கொடுக்கலாட்டி இதுவும் உங்களுக்கு சேர்த்து பிரிண்ட் ஆயிரும். கேஸ் ஒய்ல இருக்கிறதும் உங்களுக்கு சேர்த்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இதான் இந்த சுவிட்ச் கேஸை பொறுத்தவரை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.